கண்ணனே நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது. எந்த நாளிலும் நம் உறவு வாழட்டும், பிரிந்த போதிலும் நினைவு வாழட்டும், பிரிந்த போதிலும் நினைவு வாழட்டும். சின்ன கண்ணனே நான் தந்தை என நீயும் பிள்ளை என ஒரு பந்தம் வந்தது, நெஞ்சில் பாசம் வந்தது, வந்தது நெஞ்சில் பாசம் வந்தது. தண்ணீர கலங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாம் பெத்த பிள்ளையே பேழையில வச்சு ஆத்துல விட்டாங்களாம் குந்தி தேவி. ஆனா நீங்க என் மேல கலங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையே இப்படி சீரழிச்சுக்கிட்டீங்களே அம்மா. ஒண்ணு இல்ல, எங்க பார்த்தாலும் டாடி சிரிச்ச முகத்தோட நின்னுகிட்டு கோபி கோபின்னு கூப்பிடுற மாதிரி ஒரு பிரமை. எனக்கு தூக்கமே வரல, இங்க வந்து படுத்தேன், என்னையும் மறந்து தூங்கிட்டேன். டாடியும் போயிட்டாரு. இனிமே இந்த வீட்டுல எனக்கு உறவே கிடையாது. நான் யாருமே இல்லாத அனாதையாயிட்ட பாத்தீங்களா தம்பி? குடிய செஞ்சா வேருக்கு தெரியும், பிள்ளை அழுதா பெத்தவங்களுக்கு புரியும்னு டாடி சொல்வார். இப்ப என் மனக்குமரல புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்ல. ஏன் இல்ல, நான் இருக்கேப்பா. நீங்க வேதனைப்படுறத பார்த்து நான் சும்மா இருந்தா டாக்டர் ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையாதப்பா. அப்படின்னா எனக்கு தாயாவும் தந்தையாவும் இருப்பீங்களா? இருப்பேன்ப்பா, நிச்சயம் இருப்பேன். தெரியும், எனக்காக நீங்க எதையும் செய்வீங்க நல்லா தெரியும். இனிமே நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கத்தையே விட்டுறேன். நிறைவேற்றுறதுக்காக நான் புறப்படுறேன். என் தாய் நிரபராதின்னு நிரூபிக்கிறதுக்காக நான் போறேன். அந்த முயற்சியில எத்தனையோ வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தாங்கிக்க வேண்டியிருக்கும். தவறுகளும் நேரம், எல்லாத்தையும் நீங்க தான் மன்னிக்கணும். ஏன் தம்பி, டாடி இருந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக வெளியூர் போறீங்களா? இல்ல இல்ல, நான் வியாபார விஷயமா போறேன். ரொம்ப நாளா பழைய பாக்கி ஒண்ணு தீர்க்கப்படாம இருக்கு, அதை பைசல் பண்ண வேண்டிய பொறுப்பை டாடி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கார். அந்த முயற்சியில நான் வெற்றி அடையணும்னு ஆசீர்வாதம் பண்ணேன். என்ன தம்பி இது? அந்த நல்லவருடைய நல்லாசி உங்க கூடவே இருந்து நிச்சயமா வெற்றி தேடி தரும். ஏன் தம்பி, போற இடத்துல வசதி எப்படி இருக்குமோ என்னமோ, வாய்க்கு ருசியா சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, நானும் உங்க கூடவே வந்து. வேண்டாம் வேண்டாம், நான் தான் சீக்கிரம் திரும்பி வந்துருவேனே. நீங்க தனியாவா போறீங்க? நானும் கூட போறேன். ராமாயணம் படிச்சிருக்கேன், நீ ராமாயணம். அதுல ராமர் கூட எப்போ லட்சுமணன் இருப்பான், அந்த மாதிரி நான். டேய், ராமர் கூட லட்சுமணன் மட்டும் இருக்க மாட்டாரா, கூட ஹனுமார் இருப்பார். பாத்தியா, என்ன போய் அனுமார் சொல்றான்? ஐயோ பாவம் அனுமார். ஏண்டா பிளடி ஃபூல், அனுமார் என்னடா என்ன மாதிரி ஹீரோ 72 கிராப்பா வச்சிருந்தாரு? ஆயா,
நீயே நல்லா பார்த்து சொல்லு. என்ன பார்த்தா இந்த பட்டிக்காடா பட்டணமா படத்துல அசல் சிவாஜி கணேசன் மாதிரி இல்ல? நான் சினிமாவே பாக்குறது இல்ல தம்பி. அதனாலதானே தைரியமா உங்ககிட்ட கேட்டேன். ஏன்டா பெரிய மனுஷன் பேர்லாம் கெடுக்கிற? அதானே என் வேலை. ஒழுங்கா கிராப்ப வெட்டிட்டு ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வரக்கூடாது. No, I can't do that, I tell you. என் லவருக்கு என்ன இப்படி பார்த்தா தான் பிடிக்குது. பெரிய லெவர் பொம்பளையா அவ. என்னடா கேள்வி இது? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றது? ஆமா, நிச்சயமா தெரியும் அவ பொம்பளைதான்னு சொன்னாலும் தப்பா போயிடும். தெரியாதுன்னு சொன்னா நல்லா இருக்காது. இனிமே இந்த மாதிரி கேள்வி கேட்காது. டைம் ஆகுது, புறப்படலாவா? ஆயா, டாடா டாடா. நான் வரேன். அரசே 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 மீனா அரசே. என்னங்க இது வீட்டுக்குள்ளேயே? ஐயோ, எனக்கு சந்தோஷத்துல விரிக்கிறதா மடக்கிறதானே தெரியல. நீ போய் கை நிறைய சர்க்கரை அள்ளிட்டு வந்து என் வாய் நிறைய போடு. எதுக்கு? ஒரு நல்ல செய்தி காத்திருக்குது. என்ன அது? அரசே, நம்ம மாப்பிள்ளை இருக்கார மாப்பிளையா? மாப்பிள்ளையா வரப்போறவர் கோபி கோட்டீஸ்வரர். அவர் இந்த ஊர்லயே சொந்தமா பங்களா வாங்கியாச்சு. அவர் வர வேண்டியதுதான் பாக்கி. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு புள்ள பட்டணத்தை விட்டுட்டு இங்கேயே வரணும் நான் கேக்குறேன். அறிவு கட்டவளே, உனக்கு அறிவு இருக்கான்னு. அவர் பட்டணத்துல இருக்காரு, நம்ம பொண்ணு கிராமத்துல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தொலைவுல இருந்தா சந்திச்சு பேசிக்க முடியுமா? அதனால கிட்டவே வந்துட்டா அப்பப்ப சந்திக்கலாம், அப்பப்ப பேசிக்கலாம், அப்பப்ப. மீனா, நீ இங்கேயா நிக்கிற? குழந்தை, நாங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தியா? பேஷ், மாப்பிள வந்த உடனே உன் இஷ்டப்படியே கல்யாணத்துக்கு பேசி முடிச்சிடுறேன். பஞ்சாயத்து போட்டு தலைவருக்கும் இந்த ஊர் பெரிய மனுஷாளுக்கும் தாய்மார்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அதாவது இந்த ஊர்ல பாரிவள்ளல் மாதிரி அள்ளி அள்ளி கொடுக்கிற பரோபகாரி யாருன்னு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். அவர் தான் தர்மராஜ். அவர் ஒரு அநாத ஆசிரமம் கட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அநாதைகளுக்கு தான் சௌகரியம் பண்ணி கொடுக்கறதுக்காக. அதுக்காக நீங்க பொருள் உதவியை தாராளமா அள்ளி கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்துதான் நாங்க வந்திருக்கிறோம். உங்களால ஈண்டதை அள்ளி அள்ளி கொடுங்க. சரியாரா? சிறிய தொகை பெரிய மனசு பண்ணி வாங்கிக்கணும். அதனால செக்கா 50,000 ரூபாயா? தர்மராஜ் 50,000 ரூபாயா? ஐயோ, இவ்வளவு பெரிய தொகையை அள்ளி கொடுத்த கலியுக வள்ளல் யாருங்க? அந்த வள்ளல் மாப்பிள, வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவ்வளவு பெரிய தொகையை சர்வசாதாரணமா அள்ளி கொடுத்திருக்கீங்களே. மாப்பிள, நீங்களும் ஒரு 4 வார்த்தை பேசுங்க வாங்க. தலைவர் அவர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, 888வது வட்டத்தின் சார்பாக அண்ணன் கோபி அவர்களுக்கு கைத்தறி ஆடையை அணிவிக்கிறேன். கைத்தறி ஆடை. தலைவர் அவர்களே மற்றும் உள்ள பெரியோர்களே, நண்பர்களே, அனாதைகளுக்காக பணத்தை திரட்டி தன் சொந்த நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய சுயநலக்காரர்களும் இருக்கிறார்கள். நாட்டிலே அனாதைகள் உருவாவதற்கு காரணம் பெண்களை நம்பிக்கை மோசம் செய்யும் சதிகாரர்கள். அப்படிப்பட்ட சதிகாரர்களை சமுதாயம் கண்டுபிடித்து தண்டிக்குமானால் நாட்டிலே அனாதைகளை இருக்க மாட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டு எனது பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். கோடீஸ்வரர் கோபி, கோடீஸ்வரர் கோபி, அவர் ஃப்ரெண்ட் முனிபா வாழ்க. கோபி, பாத்தியா 50,000 ரூபாய் செக்க பார்த்த உடனே என்னமா வாழ்க்கை கோஷம் போட்டாங்க பத்தியா? உங்க அப்பா முஞ்சில ஈ ஆடல. அது மட்டும் போதாதா, எங்க அம்மாவை குடிச்சு விட தீ வச்சாங்களே, அந்த நிலத்தை தர்மராஜ் எப்படியாவது வாங்கிடணும். அவ்வளவுதானே, விடு, நான் ஏற்பாடு பண்றேன். எப்படி பாரு, அவரே உங்ககிட்ட நிலத்தை விற்பாரு. அப்புறம் என்னவா? எங்க அம்மாவோட வாழ்க்கையில இவ்வளவு கொடுமைகளும் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த உங்க அப்பா முகத்துல நான் எப்படி விழிக்கிறது சொல்லுவீனா? உண்மைதான் கோபி, இறக்கமே இல்லாத ஒரு கல்லஞ்சக்காரருக்கு மகளா பிறந்துட்டோமே நினைச்சு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். மீனா, ஆமாங்க, உங்க லட்சியம் வெற்றியடைய என்னோட உயிரையும் தியாகம் செய்யணும்னா அதுக்கு நான் தயங்க மாட்டேங்க. மீனா, இத கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? ஆனா ஒண்ணு, என் வாழ்க்கையில புதைஞ்சு கிடக்கிற ரகசியத்தையும் நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கிறேங்கிற விவரத்தையும் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. முக்கியமா இது உங்க அப்பாவுக்கு தெரியவே கூடாது. இந்த விஷயத்துல உங்களை விட நான் ஜாக்கிரதையா இருப்பேன். பயப்படாதீங்க.
நான் காதல் கிளி செம்மாங்கனி மதுடை கொட்டோடுவா முத்தாகவா காதல் கிளி செம்மாங்கனி செம்மாதுளை கொத்தோடுவா முத்தாகவா. தத்தி தத்தி செல்லும் நீ அன்னம் என்று சொல்வேன், தத்தி தத்தி செல்லும் நீ அன்னம் என்று சொல்வேன். தாளம் போட்டு பாடும் உன்னை மன்னன் என்று சொல்வேன், தாளம் போட்டு பாடும் உன்னை மன்னன் என்று சொல்வேன். பாட்டினில் சொன்னதெல்லாம் பார்வையில் சொன்னால் என்ன, பாட்டினில் சொன்னதெல்லாம் பார்வையில் சொன்னால் என்ன. செம்மாங்கனி செம்மாதுளை கொத்தோடுவா முத்தாகவா. அன்னை இன்பம் காண நீ உன்னை தியாகம் செய்தாய், அன்னை இன்பம் காண நீ உன்னை தியாகம் செய்தாய். இமயம் வந்த தெய்வம் வாழ என்றும் தியாகம் செய்வேன், இமயம் வந்த தெய்வம் வாழ என்றும் தியாகம் செய்வேன். குலமகள் தெய்வம் என்றால் குருநகை கோவில் அன்றோ, குலமகள் தெய்வம் என்றால்